வெடித்து சிதறும் எரிமலை, அதனுடன் இணைந்து வாழும் மக்கள். வெடித்து சிதறக்கூடிய எரிமலைக்கு அடிவாரத்துல குழந்தைங்க விளையாடுறாங்க, திருமணம் நடக்குது, விவசாயம் நடக்குது. ஏகப்பட்ட மக்கள் 24 ஹவர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு எரிமலைக்கு கீழாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலையின் அடிவாரத்தில் வாழக்கூடிய மக்கள். இந்த மக்கள் தான் அந்த உலகத்திலே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எரிமலையின் கீழ் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ எந்த நாட்டில் இருக்காங்க, எந்த நாட்டில் இந்த எரிமலை ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலை இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இதை பதில விளக்கமாக விரிவாக பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடத்தி தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோ போறோம். 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலை எந்த நாட்டுல இருக்கு, எப்படி அங்க மக்கள் வாழ்றாங்க, எப்படி மக்கள் விவசாயம் பண்றாங்க, எப்படி குழந்தைங்க அங்க படிக்கிறாங்க அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள டைரக்டா போகலாம். நாம ஆடக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எரிமலை இருக்கு. ஏகப்பட்ட நாட்டுல 24 ஹவர்ஸ் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள் ஏகப்பட்ட எரிமலைகள் இருந்தாலும் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நாம பார்க்க போற இந்த எரிமலையின் கீழ் கிட்டத்தட்ட 2 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன், டைரக்ட் டேஞ்சர் ஜோன் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மிகவும் அபாயகரமான ஆபத்தான பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய லாவாவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்துல இருக்கு. அதையே இவங்களுடைய ஒரு பொருள் ஆதாரமாகவும் இவங்க பாக்குறாங்க. இவங்களுடைய மூலதனமாக பார்க்கப்படுறதுனால அந்த லாவாஸ் கிட்டே பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சிருக்காங்க. இந்த உலகத்துல விசித்திரமா பல இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். ஆனாலும் கொதிக்கக்கூடிய எரிமலையின் அடிவாரத்துல மக்கள் வாழ்றாங்க. பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க விளையாடுறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அங்கேயே விவசாயமும் பண்றாங்க, திருமணம் நடக்குது. நம்மளை போலவே அவங்களால இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. முதலாவது இந்த வெடிக்கும் எரிமலை 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த எரிமலை எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தோனேஷியால ஏகப்பட்ட எரிமலை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு எரிமலை தான் இந்த மேராபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எரிமலை. இது 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எரிமலையாக பார்க்கப்படுகின்றது. இந்த மண், அதாவது இந்த எரிமலையிலிருந்து வர லாவாலிருந்து வரக்கூடிய இந்த மண்ணும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை மண்ணும் சேர்ந்து அதிகப்படியான வளங்களை, அதாவது அதிகப்படியான வளம் கொண்ட மண்ணாக பார்க்கப்படுகின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த மண். ஸோ இந்த மண் மூலியமா விவசாயம் செய்யும் போது அதிகப்படியான விவசாயமும் அதிகப்படியான மகசூலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிறதா பார்க்கப்படுகின்றது. இதனாலேயே மக்கள் அதிகப்படியா அங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வீடுகள் பாத்தீங்கன்னா அந்த லாவால அது வெடித்து சிதறும் போது அது வரக்கூடிய சாம்பல் கட்டிகள் வீடு மேல படும். வீடு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த சாம்பல் புகைகளை தாங்கக்கூடிய விதத்துல இவங்களோட வீடுகளை கட்டமைச்சிருக்காங்க. கூம்பு வடிவுல கட்டிக்கிறதுனால ஸோ இவங்களோட வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுல மேல விழுந்தாலும் அது சரிந்து கொண்டு கீழே போயிடுற மாதிரி தான் வீடை அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆபத்தான பகுதியில இருந்தாலும் அந்த ஆபத்தையே அவங்களுடைய ஆதாரமாக, அதாவது வாழ்க்கைக்குரிய தேவையாக அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த லாவால இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சிமெண்ட் தயாரிக்க, நிறைய பல விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா விதத்திலயும் மக்கள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எரிமலையை பயன்படுத்திதான் பார்க்கப்படுகின்றது. எப்ப வேணாலும் மிக ஆபத்தான ஒரு எரிமலையாக மாறக்கூட நேரத்துல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய இந்த வளங்களை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படியா மாத்திக்கிறதுனால ஸோ அங்கிருந்து இவங்க வெளியே வரவே மாட்டேன்றாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தீவு இந்தோனேஷியா அப்படின்னு நம்ம சொன்னாலே ஏகப்பட்ட தீவு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17,000க்கும் மேற்பட்ட தீவுகள் இந்தோனேஷியால இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த ஜாவா ஐஸ்லாண்ட தான் அதிகப்படியான மக்கள் வசிக்கிறதா பார்க்கப்படுகின்றது. மிகவும் ஆபத்தா இருக்கக்கூடிய இந்த மக்கள், உலக மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா 2.5% மக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜாவா ஐஸ்லாண்ட்ல மட்டும் இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்லயும் எமர்ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிட்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்ஸ் இருக்கும், கேஷ் இருக்கும், மெடிசன்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், கிளாத் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா அடங்கிதான் எமர்ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயுமே இதை வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள், கோவில்கள், ஷாப்பிங் மால்ஸ், இது மாதிரி எல்லா விஷயமும் அந்த தீவுல இருக்குதா பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த தீவை விட்டு வெளியே வேற ஒரு பெரிய விஷயத்துக்காக வரணுன்ற அவசியமே இல்லை. இது மட்டும் இல்லாம ஸோ அந்த லாவா அது மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கிய வருமானமாக பார்க்கப்படுகிறது. என்ன வந்து கேட்டீங்கன்னா சுற்றுலா பயணிகள், அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த இந்தோனேஷியா இருக்கக்கூடிய இந்த இயங்கிட்டு இருக்க, அதாவது 24 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்கிற இந்த எரிமலையை பார்ப்பவர்கள் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்தோனேஷியா இருக்கக்கூடிய அந்த ஜாவா ஐஸ்லாண்டுக்கு வர்றதாகவும் அதன் மூலியமா அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதாகவும் இதனால அதிகப்படியான மக்கள் அங்க வசிக்கிறதாகவும் பார்க்கப்படுகின்றது.
ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறையில பல தலைமுறைகளாக தொடர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களாக பார்க்கப்படுகிறாங்க. பல தலைமுறைகளாக தொடர்ந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்களா பாருங்க. அப்படி விவசாயம் செய்யும் போது, விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது, விவசாய நிலமா இருக்கும்போது அதுல பயிர்கள் இருக்கும்போது திடீர்னு லாபம் வந்து அதிகமா ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பயிர்கள் அழிஞ்சாலும் மீண்டுமாக அது இயல்பு நிலைக்கு திரும்பும் போது மீண்டுமாக அது மீண்டும் வந்து அந்த பயிர் வந்து உற்பத்தி ஆகும். அந்த அளவுக்கு இந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய மண் வந்து வளமிக்க மண்ணாக பார்க்கப்படுகின்றது. நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகவும் வளமான ஒரு மண் அப்படின்னு சொன்னா அது இந்த ஜாவா ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எரிமலையோடு சேர்ந்து அந்த பூமியில இருந்த அந்த மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா வளம் மிக்க மண்ணாக பார்க்கப்படுகின்றது. சோ நாம பார்க்கக்கூடிய இந்த எரிமலையான இந்த மவுண்டன் மேராபில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கிராமங்கள் இது சுற்றிலும் இருக்கிறதுனால சோ எல்லா கிராமத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் இருக்கு, எல்லா கிராமத்திலும் பாத்தீங்கன்னா கோயில்கள் இருக்கு, எல்லா கிராமத்திலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எப்படி வந்து எரிமலையிலிருந்து நம்ம வெடிக்கும் போது நம்ம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அங்க முதல் பாடமாக வச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டி தான் அவங்களுடைய சேஃப்டி கிளாஸ் தான் முதல் பாடமாக இருக்கு. பிள்ளைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் எரிமலையும் சார்ந்தே இருக்கிறதுனால, படிப்பும் எரிமலையும் சார்ந்தே இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் வந்து அந்த எரிமலையை பார்த்து பயப்படுறதும். இப்ப நம்மளாம் திடீர்னு அங்க போயிட்டு சொன்னா ஒரு பெரிய பயம் வந்து அச்சம் வந்து ஏற்பட்டுரும். ஆனா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து எந்த வித அச்சமும் இல்லாம தெருக்கள் வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப சகஜமா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு பெரிய எரிமலை ஆக்டிவா இருக்கு அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துறது இல்லை. சோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஜோன்ஸ் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம சேஃப்டி வாய்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டால் உடனே மக்கள் வந்து அங்க அடைக்கலம் புகுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கதா பார்க்கப்படுகின்றது. ஸோ நிறைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. முன்கூட்டியே எரிமலை வெடிப்பை கண்டறிஞ்சு ஸோ முன்கூட்டியே எரிமலை வந்து மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட போகுது, மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது, மிகப்பெரிய சாம்பல் புகை உருவாக போகுது அப்படின்னு சொன்னா அதை முன்கூட்டியே மக்களுக்கு அறியக்கூடிய விதத்துல சிஸ்டம்ஸ் வந்து அவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா எரப்ஷன் சிக்னல்ஸ் நிறைய இடங்கள்ல ஸ்கிரீன் டவர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜுக்கும் தெரிவிக்கப்ப அலர்ட் சிஸ்டம் வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அலாரம்ஸ் வந்து அடிக்கும். ஸோ மோல்டன் லாவா ஆஷ் கால்பேசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இடம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி ஷெட்டர்ஸ் வந்து அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரவரியா மக்கள் வந்து தங்கக்கூடிய விதத்திலும் நிறைய ஷெட்டில்ஸ் வந்து அவங்க அமைச்சு கொடுத்தா பார்க்கப்படுகின்றது. ஸோ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கொஞ்சம் வெளியேற்ற சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வெளியேறதா இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களின் முழு ஆதாரமாகவே இந்த எரிமலை மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் இந்த எரிமலையோட லாவாஸ் வந்து வரக்கூடிய அந்த மண் மூலியமா கிடைக்கக்கூடிய சத்துக்களை அதிகப்படியான விவசாயம் பண்ணுவதற்கும் விவசாயத்தின் மூலியமாக அதிகப்படியான லாபம், அதாவது அதிகப்படியான விளைச்சல், அவங்களோட விவசாயம் வந்து அதிகப்படியா வந்து விளைச்சல் வந்து அதிகப்படுத்துது. அந்த மண் அதிக வளம் இருக்கிறதுனால எதை போட்டாலும் அங்க உடனே முளைச்சிடும் சொல்றாங்க. ஸோ எதை போட்டாலும் அதிகப்படியான விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலேயே மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வர மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை வந்து வரக்கூடிய அந்த லாவா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அந்த கிராக்ஸை வந்து கொடுக்கறது மூலியமா அது மூலியமா வருமானம் கிடைக்குன்னு சொல்றாங்க. மூணாவது வந்து சிமெண்ட் தொழிற்சாலைகள், பல தொழிற்சாலைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய மண் வந்து வாசனை திரவ பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த லாவா வந்து தேவைப்படுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு நறுமண பொருட்களை தயாரிக்கிறதுக்கு கூட இந்த மண்ணை வந்து பயன்படுத்த பார்க்கிறது. இது மட்டும் இல்லாம அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை இருக்கிறதுனால இதன் மூலியமா வருமானம் கிடைக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த காலி பண்ணதா இல்ல. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் இந்த எரிமலையை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எரிமலை பார்த்து பயந்து ஓடுற இந்த காலத்துல அந்த எரிமலையே அவங்களுடைய வாழ்வின் ஆதாரமாகவும் வாழ்வின் மூலதனமாகவும் மாற்றி அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய இருக்கக்கூடிய ஜாவா ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய மேராபி அப்படின்னு சொல்லக்கூடிய 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எரிமலையை மக்கள் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலையின் கீழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, என்ன விஷயம்லாம் அவங்க பாக்குறாங்க, என்ன விஷயத்தெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, என்ன வளங்கள்லாம் அந்த எரிமலையின் கீழ் இருக்கு, எதுக்காக மக்கள் இருக்காங்கன்ற தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பிடித்தமான ஒரு தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.